தசகம் 16. நரநாராயணரின் அவதாரமும் தட்சனின் வேள்வியும். பிறகு பிரம்மதேவனின் மகனான தட்சன் சுயம்புவ மனுவின் மகளான பிரசூதி என்பவளை மணந்து கொண்டான். அவர்களுக்கு 16 பெண்கள் பிறந்தார்கள். தட்சன் அவர்களின் 13 பெண்களை தருமதேவனுக்கு கொடுத்தார். ஸ்வாதா என்பவளை பித்ருதேவருக்கும், ஸ்வாஹா என்பவளை அக்னிக்கும், சதி என்பவளை உன் அம்சமான கிரீசருக்கும் அளித்தார். தர்மதேவனின் மனைவியான மூர்த்தி என்பவள் உன்னை நரனுடன் கூடிய நாராயணனாக இரட்டையர்களாக பெற்றாள். இந்த அவதாரம் மேன்மையான பிரபாவங்களை கொண்டது. அந்த நரநாராயணரின் அவதாரத்தால் தேவர்களின் கூட்டங்கள் பெரிதும் மகிழ்ந்து முரசு வாத்தியங்கள் முழக்கி மலர் மாறி பொழிந்து தோத்திரங்களும் செய்தன. 1000 கவசங்களால் சூழப்பட்ட சஹஸ்ர கவசன் என்ற அசுரனை நரநாராயணனான நீங்கள் இருவரும் ஒருவர் தவமும் மற்றொருவர் போருமாக மாறி மாறி 1000 ஆண்டுகள் செய்து அதன் பலனாக அசுரனின் 1000 கவசங்களையும் உடைத்து ஒரே ஒரு கவசத்தோடு எஞ்சி நிற்க செய்து விளையாட்டாகவே கொன்றாய். நீ உன் உடன் பிறந்தவனோடு மோட்ச நெறியை பின்பற்றி கொண்டும் மற்றவர்களுக்கு கற்பித்து கொண்டும் பதரிகாசிரமத்தில் வாழ்ந்தீர்கள். அப்பொழுது இந்திரன் உங்களின் தவத்தின் வலிமையை கண்டு பெரிதும் பொறாமை கொண்டு அந்த தவத்தை கலைக்க தேவ பெண்மணிகளுடன் மன்மதனையும் அனுப்பி வைத்தான். அந்த மன்மதனோ வசந்த்ருது, வலயமாருதம் ஆகிய உறவினர்களோடு உன்னிடம் வந்து அழகிய தேவ பெண்மணிகளின் நளினமான நடன அசைவுகளையும் கடைக்கண் பார்வையையும் அம்புகளாக்கி உன்னை அடிக்கடி தாக்கினான். ஆயினும் நீ அசையாமல் இருப்பதைக் கண்டு அஞ்சினான். அப்பொழுது மன்மதனை பார்த்து புன்னகை செய்து இவ்வாறு கூறலுற்றாய். மன்மதனே, வசந்தனே, தேவ பெண்மணிகளே, நீங்கள் அஞ்சினது போதும். இவ்விடத்தில் என் மனதிலிருந்து உதித்தவர்களை பாருங்கள் என்று கூறிவிட்டு உமக்கு பணிவிடை செய்ய காத்திருக்கும் அழகிய கண்களுடன் கூடிய கட்டழிகளை காட்டினாய். மன்மதனும் தேவஸ்திரீகளும் வெட்கி அவரை சுற்றி நின்று இருகரம் கொண்டு துதித்து வணங்கினார்கள். உன்னை மயக்குவதற்காக ஒன்று சேர்ந்து வந்த மன்மதன் முதலியவர்கள் உன் பணிப்பெண்களிடமிருந்து வீசிய நறுமணத்தால் மயக்கத்தை அடைந்தார்கள். பிறகு நீ சொர்க்கத்தில் இருப்பவர்களின் செருக்கினை அழிக்கக்கூடிய அழகு பதுமையான ஊர்வசியை அவர்களுக்கு அளிக்க அவர்களும் வெட்கத்துடன் அவளை ஏற்றுக்கொண்டார்கள். இந்திரன் ஊர்வசியின் அழகை கண்டும் உமது லீலையை கேட்டும் உனது பெருமையை உணர்ந்து கொண்டான். தான் செய்த அற்ப செயலை நினைத்து மனதில் கலங்கினான். வேண்டியவற்றை அளிப்பவனே, இவ்வாறு மிகுந்த அமைதியும் அழகும் மிக்க இந்த நாராயண அவதாரத்தை காட்டிலும் சிறந்த மற்றொரு அவதாரம் உண்டென்றால் அது கிருஷ்ணாவதாரமே. பிரம்மதேவன் தட்சனை பெரிதும் கொண்டாடினான். அதனால் உண்டான ராஜச குணத்தால் தட்சன் அறிவை இழந்து உன்னுடைய வேறு ஓர் உருவமான சிவபெருமானிடம் பகைமை கொண்டான். அப்பகைமையை புலப்படுத்த தான் செய்த வேள்வியில் தன் மகளும் பரமேஸ்வர பத்னியுமான சதி தேவியை அவமானப்படுத்தினான். அதனால் சினம் கொண்ட சிவபெருமான் அந்த வேள்வியை அழித்து தட்சனின் தலையையும் கொய்தார். பின் தேவர்களின் வேண்டுகோளால் அமைதி அடைந்த சிவபெருமானின் அருளால் மீண்டும் அத்தட்சன் உயிர் பெற்றெழுந்தான். பிறகு தங்களின் அருளால் வேள்வியையும் செய்து முடித்து அமைதியை அடைந்தான். மிகுந்த அமைதியை அளிப்பவனே, குருவாயூரின் தலைவனே, அத்தகைய நீயே என்னை காப்பாற்ற வேண்டும். ஹரே ராமா ஹரே ராமா, ராம ராமா ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே.